நிலச்சரிவு நடந்த வயநாட்டில் முண்டக்கை சூரல்மலை பகுதி இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. இன்னும் 100க்கும் மேற்பட்ட ஆட்களை இன்னும் தேடிட்டு இருக்காங்க. நிலச்சரிவு நடந்த டைமில் அந்த இடத்தோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ நிலச்சரிவு நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பகுதி அங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 2 பெரிய ஊர் ஃபுல்லாகவே இந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த நிலச்சரிவு நடந்த இடத்துல பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. அவ்வளோ பெரிய பாறைகள் இந்த மலைக்குள்ளே தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் பாம்புன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருசாக மலைக்குள்ளேருந்து வெடித்து அந்த சேறு எல்லாமே அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு. வர வழியில் பெரிய பெரிய மரங்கள், காட்டில் அவ்வளோ மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு. நிலச்சரிவில் அடிச்சுக்கிட்ட அந்த பாறையோட சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யானையோட சைஸ் இருக்கும். இவ்வளோ ஹைட்டில் இருந்து அந்த பாறைகள் வரும்போது வர வழியில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வேரோட அழிச்சு தான் கீழே வந்திருக்கு. அப்போ ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காட்டில் இருக்கிற அவ்வளோ மரங்கள் இந்த நிலச்சரிவில் சிக்கிட்டு அழிஞ்சு போச்சு. இந்த மரங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கானது. இந்த மரங்களுக்கே இந்த பாறைகளை தடுக்க முடியலை. அப்போ இதில் மனுஷங்கள் என்னத்துக்காகும்? நிலச்சரிவு நடந்த இடத்துல மீதி இருக்கிற வீடுகள் பார்த்தாலே பயமாக இருக்குது. சில வீடுகள்லாம் பாதி மண்ணுக்கு அடியில் புதஞ்சு போயிடுச்சு. மற்ற சில வீடுகளில் ஃபுல்லாக சேர் அடைஞ்சிருக்கு. இந்த 2 கிராமமும் இப்போ கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மயான பூமியாக தான் இருக்குது. யாருமே கிடையாது. ஒரு புல்கொடி கூட அந்த இடத்துல இல்லை. இவ்வளோ பேரை எடுத்துகிட்டு போன இந்த நிலச்சரிவு இடத்துல யாருமே இனிமேல் போக மாட்டாங்க. எல்லா மனிதனும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. எதுக்காக? அவங்களுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் வயநாட்டிலையும் அந்த மாதிரி நிறைய ஃபேமிலி இருந்தது. எல்லாமே இப்போது அழிஞ்சு போச்சு. அந்த ஊர்க்காரங்க காலகாலமாக சேர்த்து வச்ச செல்வங்கள் எல்லாமே மண்ணுக்குள்ளேருந்து தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலலாம் தேடும்போது நகைகள், அவ்வளோ நகைகள் அவங்க கவரில் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது வெள்ளம் வரும்னு சொல்லிட்டு. அதனால தான் மேபி ப்ரிப்ரேஷனாக அந்த நகைகள்லாம் கவரில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மண்ணுக்குள்ளே தேடும்போது இந்த மாதிரி நகைகள் தான் வருது. நகைகள், அது மாதிரி வீட்டு பத்திரம் இதெல்லாம் வருது. இன்னொரு இடத்துல பணம் கூட கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் யாருமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருந்த அந்த வீட்டில் இருந்த ஆளுங்களே இப்போ இறந்து போயிட்டாங்க. இனிமேல் எதுக்கு இந்த கோல்டு, அதே மாதிரி கேஷ் இதெல்லாம் எதுக்கு, யாருக்காக? மனிதன் எவ்வளோதான் டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும், அதில் முன்னேறினாலும், சந்திரனுக்கு போகிறாங்க, அதே மாதிரி சூரியனை கண்டுபிடிக்க போகிறாங்க, என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் கூட இயற்கையில் நடக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயந்தான். இந்த வெஸ்டர்ன் கட்டுன்னு சொல்கிறது, அதாவது இந்த மலைக்கூட்டங்கள் இருக்குது இல்லையா, இது கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்டுக்கு மேலே கவர் ஆகுது. மகாராஷ்டிராவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மலைக்கூட்டங்கள். இதை இடித்து நாசம் பண்ணி அதில் குவாரி நடத்தி அளவுக்கு அதீதமாக ரிசோர்ட்லாம் பில்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால இயற்கையை நாசம் பண்ணுற மனிதனோட இந்த காட்டு மிராண்டிக்கான ஒரு பதில் தான் இந்த நிலச்சரிவு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது ரொம்ப சின்ன பகுதி. அந்த மலையோட சின்ன ஒரு போர்ஷன், ஒரு 0.% அடர்ந்து விழுந்திருக்கு. அதே நம்மளால் தாங்க முடியல. இப்போ இதுக்கு மேலே அந்த மலைகள் ஃபுல்லாகவே விழுந்துருச்சுன்னா என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இயற்கையோட சக்திக்கு முன்னாடி மனிதன் வெறும் வட்ட பூஜ்யம், ஜீரோன்னு சொல்லலாம். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இயற்கை ஒன்று கோவப்பட்டால் போதும், நம்ம எல்லாருமே மண்ணுக்கடியில் போக வேண்டியதுதான்.